மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலில் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், அதாவது இதுவரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஏன் எல்லாரும் ஒரு தொகுதியில் போட்டிட்டாங்க? எல்லா பெரிய பெரிய ஆளுமை கொண்டவர்கள்லாம் இன்க்ளூடிங் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் சேர்த்து தான் எல்லாரும் ஒரு தொகுதியில் தான் போட்டிட்டாங்க. இந்த கூறுகட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவன் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுதாராம். ஒன்று எழும்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்குன்னு நினைக்கிறேன். 2 தொகுதியில் போட்டிடுதாரு. 2லையும் வெற்றி பெற்றார்னா ஒரு ஆள் 2 எம்எல்ஏவாக இருக்க முடியாதான். ஏதாவது ஒரு தொகுதியை அவர் என்ன பண்ணணுமா? கேன்சல் பண்ணணுமா? இவர் 2லையும் வெற்றி பெற்றார்னா ஒரு தொகுதியை கேன்சல் பண்ணார்னா எலெக்ஷன் வைக்கணும், மறு எலெக்ஷன் வைக்கணும். அதனால் தமிழகத்துக்கு ஏகப்பட்ட செலவு. இன்னொன்று திரும்ப ஆட்களை போடணும், திரும்ப எல்லா வேலையும் ரீஒர்க் பண்ணணும். அவனுக்கு இதுலேயே ஒரு பக்குவம் இல்லாத இவங்களாம் ஒரு ஆளாக இருந்தால் பெரம்பூரில் போய் இப்போ மனு தாக்கல் பண்ணிவிட்டு அவர் பொதுமக்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாரும் கண்டிப்பாக தோக்கடிச்சு தொப்பியை தலையில் கவுத்தி